ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ கைஸ், இன்னைக்கு யாருக்கும் மேட்ச் நான் எம்ஐ vs ஆர்சிபி. அண்ட் இது ஒரு நியூ மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி ஹெட்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெய்ல்ஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க எம்ஐ. ஒரு நல்ல பவுலர், அந்த சைடு நல்ல பேட்டர்ஸ். யார் வின் ஆவாங்கன்னு தெரியல, ஒருத்தர் தான் பார்க்கணும். சொக்கு தாங்க வருது. அந்த இடத்துல ஃபீல்டிங் செட்டப் இருக்கு. அந்த இடத்துல ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டொக்கு தாங்க வைக்கிறாங்க, அவ்வளோ ஒன்றும் ரன் எடுக்கல. ஸோ 3வது பந்து அண்ட் 2 runs எம்ஐ எடுத்திருக்காங்க. அண்ட் ஸோ 3வது பந்து வருது, இதுவும் தூக்கி அடிக்கலை. அண்ட் இட்ஸ் அ சிங்கிள்ங்க. இன்னொன்று சிங்கிள் எடுத்திருக்காங்க. 3 பால்ல 3 சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பால் தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரியா இல்லைங்க, பவுண்ட்ரி இல்லை. சூப்பராக அங்கே ஒரு ஃபீல்டிங் செட்டப் இருக்கு. அண்ட் 5 runs தான் எடுத்திருக்காங்க. ஸோ 5வது பந்து, இந்த பால் வருமா? இந்த பால் அடிச்சிருக்காங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. இது ஒரு பவுண்ட்ரிங்க, இது ஒரு பவுண்ட்ரி. அண்ட் 9 run எடுத்திருக்காங்க எம்ஐ. அண்ட் இது ஒரு 6 அடிச்சா ஓகே. டாப் ஸ்பின்னா, அண்ட் இது ஒரு ஸ்பின் தான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்டொக்குங்க சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த ஓவர் முடிவில் 10 ரன்ங்க. ஸோ போன ஓவர் முடிவில் 10 ரன்ங்க. ஸோ இந்த ஓவரில் எவ்வளோ ரன் எடுப்பாங்கன்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். ஒரு 22 ரன்லேயே ஆர்சிபி பண்ணானா ஓகே. அண்ட் ரீச் பண்ணிட்டாங்க 11 runs. அண்ட் செகண்ட் பால் ஸ்டொக்கு தாங்க. அந்த இடத்துல ஃபீல்டிங் செட்டப் இருக்கு. 1 சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஒரு 4 வந்திருக்கு. ஸோ 3rd பால் அடிச்சாரு. ஓகே அண்ட் 13 runs எடுத்திருக்காங்க. அண்ட் 4th பால்ங்க. ஃபோர்த் பால் அடிச்சிருக்காரு, ஒரு ஷாட். 4ங்க. எம்ஐ ரோஹித் சர்மா ஒரு 4 அடிச்சிருக்காங்க. அண்ட் 17 runs. 22 runsக்குள்ளே இது பண்ணாங்கன்னா ஓகேங்க. அண்ட் இட்ஸ் நோ பாலுங்க. நோ பால், ஃப்ரீ ஹிட்டுங்க. ஸோ சிங்கிள் ஓடி இருக்காங்க.
19 runs. மிஸ்ஸுங்க, ஃப்ரீ ஹிட்டு. 19 ரன்ஸுங்க டார்கெட். ஸோ 20 ரன்ஸுங்க. இட்ஸ் ஒரு ஓவருக்குள்ளேயே முடிச்சிடுவாங்களா தெரியல, பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அண்ட் இட்ஸ் அ பவுண்ட்ரி. 4ங்க. பவுண்ட்ரியில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்ட்ரி போய் முடிஞ்சிருக்கு. அண்ட் 16 ரன்ஸுங்க 11 பால்ஸில். அண்ட் இது ஒரு பவுண்ட்ரி. 2 பவுண்ட்ரிஸ் தொடர்ந்து. அண்ட் 12 ரன்ஸ் 10 பால்ஸில். 6 போயிருக்குங்க. ஒரு ஓவரில் மேட்சை முடிச்சிடுவாங்க போல். 9 பாலுக்கு 6 ரன் தான் தேவை. இட்ஸ் ஆட முடியல. அடிச்சிருக்காருங்க, மேட்சை முடிச்சு விட்டாரு 6 போட்டு. விராட் கோலி ரொம்ப நாளுக்கு என்ற ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆர்சிபிக்கு. அண்ட் விராட் கோலி சிங்கிளால் இருந்துட்டு பவுண்ட்ரிஸை தட்டி விட்டுருக்காரு. ஒரு விக்கெட் கூட போல. இதுதான் ஆச்சரியம் இங்கே. அண்ட் இப்போது ரேங்கிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது சிஎஸ்கே, செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஆர்ஆர், தேர்ட் பிளேஸில் இருக்கிறது கேகேஆர், ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது நம்ம ஜிடி, ஃபிஃப்த்து பிளேஸில் இப்போ யாருன்னா ஆர்சிபிங்க. அண்ட் ஃபோர்த் பிளேஸில் எஸ்ஆர்ச்சுங்க. ஃபிஃப்த்து பிளேஸில் ஆர்சிபி, சிக்ஸ்த்து பிளேஸில் ஜிடி, செவன்த்து பிளேஸில் டிசி, எயித்து பிளேஸில் லக்னோ, செவன்த் பிளேஸில் லக்னோ, எயித்து பிளேஸில் டிசி, நைன்த்து பிளேஸில் பஞ்சாப் கிங்ஸ், 10th பிளேஸில் எம்ஐங்க வந்துட்டாங்க. ஸோ திருப்பி 10th பிளேஸ் வந்துட்டாங்க. அண்டு ஃபோர்த் பிளேஸுங்க. நீயும் வெறும் 3 மேட்ச் தான் இருக்குது இந்த ஐபிஎல் செமிஃபைனலோட. யார் கப் எடுப்பாங்கன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபைனலில் இப்போது யாரோ ஒருத்தங்க கப் அடிச்சிட்டாங்கன்னா ஒரே ஒரு கப் தான் கணக்கு வரும். ஓகே, ஏன்னா இப்போது சிஎஸ்கே 5 கப் எடுத்துருக்காங்க, ஆர்சிபி ஒரு கப் எடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியே இருக்கலாம் கண்டினியூ ஆகுது. இப்போ தான் எல்லோரும் ஒரே ஒரு கப் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் படுத்து சந்திப்போம். பாய்.